வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ஆகஸ்ட் 15ஆம் தேதி பாசனத்துக்கு மேட்டூர் அணை திறப்பு. 3 புதிய வேளாண் கல்லூரிகள் துவக்கப்படும் என்றும் சட்டசபையில் முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு. ரயில்வேயில் அந்நிய முதலீடு, UPSC தேர்வு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகள் ஆவேசம். கடும் அமளியால் ராஜ்யசபா ஒத்திவைப்பு. பயங்கரவாத தாக்குதல் அச்சுறுத்தல். மதுரை மீனாட்சி கோவிலில் உச்சகட்ட பாதுகாப்பு. விரிவான செய்திகள். மேட்டூர் அணை ஆகஸ்ட் 15ஆம் தேதி பாசனத்துக்கு திறக்கப்படும் என்று அறிவித்த முதல்வர் ஜெயலலிதா நடப்பு ஆண்டில் 3 வேளாண் கல்லூரிகள் துவக்கப்பட உள்ளதாகவும் அறிவித்தார். தமிழக சட்டசபையில் வியாழனன்று கேள்வி நேரத்திற்கு பின்னர் 110வது விதியின் கீழ் 3 அறிக்கைகளை முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்டார். வழக்கம் போல் ஜூன் அல்லது அதற்கு பின்னர் மேட்டூரிலிருந்து டெல்டா மாவட்ட பாசனத்திற்கு நீர் திறந்துவிடப்படும் என்று குறிப்பிட்ட முதல்வர் ஜெயலலிதா நடப்பாண்டு வரும் 15ஆம் தேதி முதல் பாசனத்திற்கு மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார். காவேரி நீர்பிடிப்பு பகுதியில் தென்மேற்கு பருவமழை மேலும் நன்றாக இருக்கும் என்பதை எதிர்நோக்கியும் தற்போது மேட்டூர் அணையில் உள்ள நீர் இருப்பை கருத்தில் கொண்டும் இந்த வருடம் வடகிழக்கு பருவமழை இயல்பானதாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டும் சுமார் 12 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் காவேரி டெல்டா மாவட்ட விவசாயிகள் சம்பா சாகுபடி மேற்கொள்ள ஏதுவாக 15/8/2014 முதல் பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வேளாண் துறை தொடர்பான அறிவிப்பில் அம்மா பண்ணை மகளிர் திறன் மேம்பாட்டு திட்டம், அம்மா சேவை மையம் ஆகியன துவக்கப்படும் என்று தெரிவித்த முதல்வர் ஜெயலலிதா புதுக்கோட்டை, தஞ்சை, திருவண்ணாமலையில் 150 கோடி ரூபாய் செலவில் 3 வேளாண்மை கல்லூரிகள் அமைக்கப்படும் என்றும் அறிவித்தார். மகளிருக்கு பயிற்சி வழங்கும் அம்மா பண்ணை மகளிர் திறன் மேம்பாட்டு திட்டம் 113 கோடியே 26 லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 156 கோடியே 74 லட்சம் ரூபாய் செலவில் தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமை ஒன்று ஏற்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு உற்பத்தி செய்யப்படும் தரமான சான்று பெற்ற விதைகள் அம்மா சீட்ஸ் என்ற பெயரில் அம்மா சேவை மையம் விற்பனை வாயில்கள் மூலம் நியாயமான விலையில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும். புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான்மலை, தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் ஆகிய இடங்களில் தலா 1 வீதம் 3 வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்கள் 150 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். மற்றொரு அறிவிப்பில் 120 கோடி ரூபாயில் ஓசூரில் ஒருங்கிணைந்த சோதனை சாவடி, சென்னையில் 60 கோடி ரூபாய் செலவில் ஒருங்கிணைந்த 2 வணிக வரி அலுவலகங்கள் கட்டப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். ரயில்வேயில் 100% தனியார் மயம், UPSC தேர்வு சர்ச்சை உள்ளிட்ட விவகாரங்களில் ராஜ்யசபாவில் கடும் அமளி ஏற்பட்டது. பிரதமர் மோடி தலைமையில் புதனன்று நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ரயில்வேயில் 100%, ராணுவத்தில் 49% நேரடி அந்நிய முதலீட்டுக்கு அனுமதி வழங்கி ஒப்புதல் அளிக்கப்பட்டது. வியாழனன்று ராஜ்யசபா கூடியதும் ரயில்வேயில் தனியார் மையத்துக்கு அனுமதி, UPSC CSAT தேர்வு சர்ச்சை உள்ளிட்ட விவகாரங்களை எதிர்க்கட்சிகள் எழுப்பின. இரு விவகாரங்கள் குறித்தும் விவாதம் நடத்த வேண்டும் என காங்கிரஸ், பகுஜன் சமாஜ் கட்சி, சமாஜ்வாடி, திரிணாமுல் காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தின. பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட போதே இது பற்றி சபையில் விரிவாக விவாதித்து விட்டதால் மீண்டும் விவாதம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று பார்லிமென்ட் விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்தார். ஆனால் விவாதம் நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து கோஷங்களை முழங்கிக் கொண்டிருந்தனர். அமைதி காக்கும்படி சபைத் தலைவர் ஹமீத் அன்சாரி பலமுறை வேண்டுகோள் விடுத்தும் பலன் இல்லாமல் போனதால் ராஜ்யசபா 15 நிமிடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. பயங்கரவாத அச்சுறுத்தல் மற்றும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பயங்கரவாத அச்சுறுத்தல் இருப்பதால் அங்கு ஏற்கனவே சிறப்பு அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. உடைமைகள் தீவிர சோதனைக்கு பின்னரே பக்தர்கள் கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனிடையே மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு மீண்டும் பயங்கரவாதிகள் மிரட்டல் வந்துள்ள நிலையிலும் சுதந்திர தினத்தை முன்னிட்டும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கோவிலை சுற்றியுள்ள சித்திரை வீதி, மாசி வீதிகளில் பக்தர்கள் வாகனங்களை நிறுத்த அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அந்த வழியாக வரும் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களை போலீசார் தீவிர சோதனை செய்தனர். கோவிலுக்குள்ளும் வெளியிலும் வீடியோ கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு வீடியோ கூட எடுத்து செக் பண்ணி அனுப்புனாங்க. வர்ற பக்தர்களை பூராவும் செக் பண்ணி அனுப்புனாங்க. இது கொஞ்சம் சிரமம்னு எல்லாரும்
யோசனை பண்ணுவாங்க. ஆனால் அது நல்ல விஷயம். அதனால எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கோவிலுக்குள் உச்சக்கட்ட பாதுகாப்பு மற்றும் வீடியோ கண்காணிப்பு எவ்வித சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை என்றும் இந்த நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் என்றும் பொதுமக்கள் தெரிவித்தனர். ஜெயலலிதா சசிகலா மீது வருமான வரித்துறை தொடர்ந்துள்ள வழக்கை ஆகஸ்ட் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜெயலலிதா மற்றும் சசிகலா ஆகியோர் பங்குதாரர்களாக உள்ள சசி என்டர்பிரைசஸ் நிறுவனம் கடந்த 1991 முதல் 1993ஆம் ஆண்டு வரையிலான நிதியாண்டுகளில் வருமான வரி தாக்கல் செய்யாதது தொடர்பான வழக்கு சென்னை எழும்பூர் பொருளாதார குற்றவியல் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இவ்வழக்கு நீதிபதி தட்சிணாமூர்த்தி முன் வியாழனன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜெயலலிதா மற்றும் சசிகலா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் வருமான வரித்துறையுடன் சமரசம் செய்து கொள்வதற்கு அளிக்கப்பட்ட மனு மீதான விசாரணை முடிந்துள்ளது என்றும் அத்துறையில் இருந்து பதில் வரும் வரையில் கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இதை ஏற்று வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி தட்சிணாமூர்த்தி உத்தரவிட்டார். மிசோரம் மாநில கவர்னர் கமலா பேனிவால் நீக்கப்பட்டதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. சட்டத்துக்கு உட்பட்டே அவர் நீக்கப்பட்டதாக மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. மிசோராம் மாநில கவர்னர் கமலா பேனிவால் புதனன்று மத்திய அரசால் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். குஜராத் கவர்னராக பதவி வகித்த போது அப்போதைய முதல்வர் நரேந்திர மோடியுடன் கடும் மோதல் போக்கில் ஈடுபட்டதாக கமலா மீது விமர்சனங்கள் எழுந்தன. இந்நிலையில் மத்தியில் மோடி தலைமையிலான அரசு பொறுப்புக்கு வந்ததை தொடர்ந்து கடந்த மாதம் குஜராத்திலிருந்து மிசோரம் மாநில கவர்னராக கமலா மாற்றப்பட்டார். கமலாவின் பதவிக்காலம் முடிய இன்னும் 2 மாதங்களே உள்ள நிலையில் அவர் நீக்கப்பட்டிருப்பது மத்திய அரசின் பழிவாங்கும் போக்கை காட்டுவதாக காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், சமாஜ்வாடி, ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. ये वेंडिक्टिव कार्रवाई है. 2 महीना बाकी है तो फिर उनको वहां से हटा रहे हैं, सैक कर रहे हैं. तो ये बदले की भावना से की गई कार्रवाई है और एक प्रधानमंत्री को इस तरह की इससे तो साबित हो गया कि वो बदले की भावना से कार्रवाई करते हैं. तो जिस आदमी के जीन में इस तरह की बात है वो आगे भी कई लोगों के साथ इस तरह की कार्रवाई कर सकता है. எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்துள்ள மத்திய பார்லிமென்ட் விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு அரசியல் அமைப்பு சட்ட விதிகளுக்கு உட்பட்டே கமலா நீக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மீதான குற்றச்சாட்டுகளை கருத்தில் கொண்டே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். கமலா பேனிவால் தனது சொந்த மாநிலமான ராஜஸ்தானில் பொய்யான தகவல்களை அளித்து விவசாய நிலத்தை முறைகேடான வழியில் ஒதுக்கீடு பெற்றதாக 4 ஆண்டுகளுக்கு முன் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அதன் அடிப்படையிலேயே 87 வயது கமலா பேனிவால் கவர்னர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதாக டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன. தேனி உத்தமபாளையத்தில் 2 நாட்களுக்கு முன்பு காணாமல் போன மாணவர்கள் 2 வாய்க்காலில் சடலமாக மீட்கப்பட்டனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் களிமேட்டுப்பட்டியில் உள்ள அங்கன்வாடி பகுதியில் 2 முதல் 5 வயதுடைய குழந்தைகள் படித்து வருகின்றனர். இந்த பள்ளியில் அப்பகுதியைச் சேர்ந்த மகாலிங்கம் மற்றும் ராஜா ஆகிய இருவருடைய 3 வயது மகன்கள் மோகித், ராகவ் இருவரும் படித்து வந்தனர். திங்கட்கிழமையன்று மதிய உணவு வாங்குவதற்காக வீட்டிலிருந்து சாப்பாடு தட்டு எடுத்துச் சென்ற சிறுவர்கள் இருவரும் பள்ளி முடிந்து வீடு திரும்பவில்லை. பல இடங்களில் தேடியும் கிடைக்காத நிலையில் இருவருடைய பெற்றோரும் போலீசாரிடம் புகார் அளித்தனர். இதைத் தொடர்ந்து சிறுவர்கள் தீவிரமாக தேடப்பட்டனர். இந்நிலையில் புதன்கிழமையன்று மாலை அங்கன்வாடி அருகே உள்ள முல்லையாறு வாய்க்கால் பகுதியில் மோகித் சடலமாக மீட்கப்பட்டான். இதைத் தொடர்ந்து வியாழனன்று காலையில் கோட்டூர் அருகே ராகவின் உடல் மீட்கப்பட்டது. சிறுவர்கள் சாப்பாடு தட்டை வாய்க்காலில் கழுவ சென்றபோது தவறி விழுந்து இறந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. 2 நாட்களாக தேடப்பட்டு வந்த சிறுவர்கள் இருவரும் சடலமாக மீட்கப்பட்டது களிமேட்டு பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. போலீசார் விசாரித்து வருகின்றனர். கோவையில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் காங்கிரஸ் பிரமுகர் கொண்டு வந்த 1 கோடி ரூபாய் பணத்தை போலீசார் கைப்பற்றினர். கோவை மேட்டுப்பாளையம் சாலை கவுண்டம்பாளையம் பகுதியில் போலீசார் வாகன தணிக்கை நடத்தினர். அப்போது அந்த வழியாக வந்த காரை மடக்கி அதில் இருந்தவர்களிடம் விசாரணை நடத்தினர். விசாரணையில் பீளமேடு பகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகர் ராதாகிருஷ்ணன் என்பதும் இவர் கோவை ஜில்லா பஞ்சாலையில் தொழிற்சங்க நிர்வாகியாக இருப்பதும் தெரிய வந்தது. காரை போலீசார் சோதனை செய்த போது அதில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் 1 கோடி ரூபாய் பணம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் வருமானத்துறை அதிகாரிகளிடம் அந்த பணத்தை ஒப்படைத்தனர். அதன்படி இப்போ செக்அப் பண்ணி உள்ள விட்டுறதுக்கு நம்ம மேட்டுப்பாளையம் ரோட்ல செக்அப் பண்ணா ஒரு பண்டில் இருந்தது. என்னன்னு கேட்டதுக்கு அமௌண்ட்னாரு. எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துட்டு வந்து இன்கம் டேக்ஸ். இதனிடையே பஞ்சாலை தொழிற்சங்க பிரச்சனையில் ஒரு தரப்பினரை விலைக்கு வாங்க ராதாகிருஷ்ணன் 3 கோடி ரூபாய் பணத்தை சென்னையிலிருந்து கோவைக்கு கொண்டு வந்ததாகவும் மீதமுள்ள 2 கோடி ரூபாயை போலீசார் திட்டமிட்டு மறைப்பதாக போலீசாருக்கு தகவல் அளித்த வக்கீல் விஜயராகவன் தெரிவித்தார். ஒரு காரில் 3 கோடி ரூபாய் பணம்
கோவை கடத்தி வரப்படுகிறது என்ற தகவலை வருவாய் புலனாய்வுத்துறைக்கு நாங்கள் தகவல் அளித்தோம். அதன் பேரில் கோவை மாவட்டத்தினுடைய காவல்துறைக்கு நாங்கள் தகவல் தெரிவித்தோம். கோவை மாநகர காவல்துறை அந்த பணத்தையும் அந்த காரையும் கைப்பற்றி இங்கே சாய்பாபா காலனி காவல் நிலையத்திலே அந்த பணத்தை வருமான வரித்துறையிடம் ஒப்படைத்தார்கள். 3 கோடி ரூபாய் பணத்தை கைப்பற்றியதாக சொன்ன காவல்துறை 1 கோடி ரூபாய் பணத்தை மட்டும்தான் வருமான வரித்துறையிடம் ஒப்படைத்தது. மீதம் இருக்கின்ற 2 கோடி ரூபாய் பணத்தை நாங்கள் கைப்பற்றவில்லை என வருமான வரித்துறையிடம் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில் தொழில் நிமித்தமாக இந்த பணம் கொண்டு வந்ததாகவும் ஆவணங்களை சமர்ப்பித்து பின்னர் பணத்தை பெற்றுக் கொள்ளப் போவதாகவும் ராதாகிருஷ்ணன் கூறினார். என்னுடைய பிசினஸ் பார்ட்னர் கிட்ட இருந்து 1 கோடி ரூபாய் வாங்கிட்டு வந்திருக்குங்க. வர்ற வழியில் இங்கே போலீஸ் செக்அப் கவுண்டம்பாளையத்தில் இருந்ததுனால அவங்க செக் பண்ண போது அந்த ப்ராப்பர் எவிடன்ஸ் கிட்ட இல்லை. நாளை காலையில் கொண்டு அக்கௌண்ட் இருக்கிற காட்டிட்டு நான் என்னுடைய பணத்தை திரும்ப வாங்கிக்குவேங்கிறது உண்மை. உரிய ஆவணங்கள் இல்லாமல் 1 கோடி ரூபாய் பணத்தை காங்கிரஸ் பிரமுகர் ராதாகிருஷ்ணன் கொண்டு வந்த சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் நடுரோட்டில் பட்டப்பகலில் ஒரு இளைஞனை 5 சிறுவர்கள் சேர்ந்து கத்தியால் குத்திக் கொள்ளும் காட்சிகள் தலைநகரை அதிர வைத்துள்ளது. கற்பழிப்பு, கொலை போன்ற கடுமையான குற்றங்களில் ஈடுபடும் 16 வயது நிரம்பிய சிறுவர்களை வயதுக்கு வந்தவர்களாக கருதி தண்டிக்கும் வகையில் சிறார் பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தம் செய்யும் மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை புதனன்று ஒப்புதல் அளித்தது. அதே நேரத்தில் டெல்லி போலீசார் வெளியிட்ட சிசிடிவி காட்சிகள் நாட்டையே உலுக்கியுள்ளது. டெல்லியில் மாதங்கீர் என்னும் பகுதியில் உள்ள மார்க்கெட்டில் நண்பனுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த சச்சின் என்ற 17 வயது இளைஞனை ஆவேசத்துடன் ஓடிவரும் 5 சிறுவர்கள் மடக்குகின்றனர். 5 பேரும் சச்சினை விரட்டிச் சென்று சரமாரியாக கத்தியால் குத்துகின்றனர். 17 இடங்களில் கத்தி குத்துப்பட்ட சச்சின் பரிதாபமாக இறந்தான். கொலையான சச்சினும் கொலையாளிகள் 5 படிப்பை பாதியில் கைவிட்டு மாதங்கீர் பகுதியில் சுமை தூக்கும் வேலை பார்த்து வருகின்றனர். தங்களை சச்சின் அடிக்கடி மிரட்டி பணம் பறித்ததால் திட்டம் போட்டு தீர்த்து கட்டியதாக கைதான 5 சிறுவர்களும் டெல்லி போலீசில் வாக்குமூலம் அளித்துள்ளனர். தங்கத்தின் விலை வியாழனன்று சவரனுக்கு அதிரடியாக 240 ரூபாய் அதிகரித்திருந்தது. 1 சவரன் தங்கம் 21,640 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,705 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 50 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 47 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 44,320 ரூபாயாக இருந்தது. சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கோவையில் தேசிய கொடி தயாரிக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. சுதந்திர தின விழாவின் போது பள்ளி, கல்லூரி முதல் தொழில் நிறுவனங்கள் உட்பட பெரும்பாலான இடங்களிலும் தேசிய கொடி ஏற்றப்படுகிறது. சுதந்திர தின விழாவுக்காக கோவையில் உள்ள கதர்கடைகளில் தேசிய கொடி தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தேசிய கொடி தயாரிப்பதற்கான ஆர்டர்கள் அதிகமாக வந்துள்ளதாகவும் அரசின் விதிமுறைகளை பின்பற்றி கொடி தயாரிப்பதாகவும் தொழிலாளர்கள் தெரிவித்தனர். கடந்த 40 வருடங்களாக தேசிய கொடிகளெல்லாம் தயார் செய்து விற்பனை செய்து வருகிறோங்க. தேசிய கொடியை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் தயார் செய்து அனுப்பி வைக்கிறோம். அண்டை மாநிலமான கேரளாவுக்கு அனுப்பி வைக்கிறோம். தேசிய கொடி விற்பனை பொறுத்தவரை கடந்த வருடை காட்டிலும் இந்த வருடம் ஆர்டர் அதிகம் அளவில் வந்துள்ளதுங்க. தேசிய கொடி அளவு விதம்னு பார்த்தா 6 விதமான அளவுகள் தைத்து கொண்டிருக்காங்க. காட்டன் அதிகப்படியான மக்கள் விரும்பி வாங்குறது கதர் துணிகள், அதில் விரும்பி வாங்குவார்கள். மற்றபடி பாலிஸ்டர், சாட்டின் துணிகள், இந்த 2 வகைகள் வருகிறது. மக்கள் அதிகம் விரும்பி வாங்குவது இந்த சாட்டின் வகையான துணிகள் தான் அதிகம் விரும்புவாங்க. சுதந்திர தின விழாவிற்கு இன்னும் 1 வாரமே உள்ள நிலையில் இப்போதே பொதுமக்கள், மாணவர்கள் தேசிய கொடிகளை ஆர்வமாக வாங்கிச் செல்கின்றனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.